ஹலோ எவ்ரிவான், இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடு. அதாவது நம்ம பக்கத்து வீட்டு அக்கா செடியில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் செடி வச்சு வச்சுருந்தாங்க. நல்லா காய்க்கு வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு காய் வந்து பறித்து வச்சுருந்தோம். ஸோ ஒரு காய் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காய் வந்து பறித்து ஒரு சுட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணால் அவங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கத்திரிக்காய் வந்து முள்ளு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அரை எலுமிச்சம்பழம் அளவு புளி, அதுக்கப்புறம் வரமிளகா தேவையான அளவு, பூண்டு 5-6 பல், அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கத்திரிக்காயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி சிம்மில் வச்சு நல்லா சுட்டு இந்த மாதிரி எடுத்து தோலை வந்து ஆறுனதுக்கப்புறம் தோலை வந்து உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வரமிளகா போட்டு தாளிச்சதுக்கப்புறம் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், இதுக்கப்புறம் புளி சேர்த்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வதங்க வச்சுட்டோம். சூடான சுட்ட கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.